நாட்டு நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே முடிந்து விட்டது. இருந்தாலும் இப்போது பார்த்தாயா எங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இதனால் வரும் மகிழ செல்வமே கிடையாது. கண்டே மருதாவி பார்த்தாயா மகிழ செல்வம் இல்லை என்ற மனக்கவலை உனக்கு வேண்டாம். ஆனால் இப்போது பார்த்தாயா நமக்கு இருக்கக்கூடிய 1000 வேலையை பயிரிடப்பட்டு விளைச்சலும் அமோகமாக இருக்கிறது. ஆனால் 3 நாட்களாக வேலையாட்கள் ஒருவர் கூட காணவில்லை. அதனால் நீ அரண்மனையில் சென்று ஓய்வு எடுத்துக் கொண்டு வேலையாட்களை நானும் இவனும் சென்று சந்தித்து விட்டு அழைத்து கொண்டு வந்து அதனால என் மனைவிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன்னா போய்கிட்டே முன்னாடி போய்கிட்டே இருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படியா? ஆமாங்க. எப்படி தெரியுமா மருதாவி அந்த வேலையாட்கள் இருக்கக்கூடிய வேலன் வேலாயி இன்னும் வரல. என்ன செய்யறானே தெரியல. 3 நாள் ஆச்சு வேலைக்கு வந்து. அதனால நீ போயிட்டு அவங்க 2 பேரையும் சீக்கிரமா அழைச்சிட்டு வரியா? Silence.
இருக்கான்னு பார்த்தா மான ஏறங்க பயிர் தொழில் ஏகப்பட்ட சைலன்ஸ். இனி இந்த பயிர் தொழில் வாய்ப்படாது சொல்லிட்டு இந்த ஊர்ல பெரிய பண்ணுற அவருக்கு தான் வேலை செய்யணும் இருக்கிறேன். காலையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என் பொண்டாடி வேலையை கட்டி போட்டு இதுல இருக்கிற ஆளே காணும். ஒரு நாளா 2 நாள் வேலை தவறி வேலை வந்துட்டு இருக்கிறான். அப்படி வீட்டுல என்னதான் வெட்டி முடிக்கிறால ஒண்ணுமே வயிறு போய் முதுகுல வந்துடுச்சு. கண்ணு போய் மண்டையில ஏறிச்சு. பசி வேலை அதிகமா போச்சு. ஒரே மயக்கமா இருக்குது. அவ எல்லாத்துக்கு வராலும் வரட்டும். ஒரு நேரம் படுத்து ஒரு மண்ணே எடுத்து தாலி மாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, மாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, தஞ்சாவூர் மண்ணே எடுத்து தாலி ஒட்டி செய்ய சொல்லி நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் இந்த முத்தந்தி கிராமத்துல விவசாய குடும்பத்திலே விவசாய வேலை இருக்காரு. அவருக்கு மனைவியா என் பேர் தாமா வேலாயி. இந்த பாவி மனுச்சு பொழுது வெடிச்ச உடனே மம்முட்டு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இந்த ஆள் வந்துட்டாரு செத்து போட்டுக்கிட்டு. நானும் காலில இருந்து பாக்குறேன், ஒரு வேலையும் ஆனப்பாடு இல்லை. நானும் உச்சி சாஞ்சி போச்சு, போதும் அந்த சாஞ்சி போச்சு. இந்த பாவி மனுஷன் என்ன தேடிட்டு இருப்பாரு. இவர் எங்க போனாரு, ஏது போனாரு ஒண்ணுமே தெரியல. போற இடம் தெரியுதா, வர இடம் தெரியுதா, எதுனா புரியுதா, ஒண்ணுமே தெரியலையே. இந்த பாவி சண்டாள சதிகார பாவி எங்க போனான்னு தெரியலையம்மா, ஒண்ணுமே புரியலையே. ஆளே பார்க்க முடியலையே. எங்க தாங்கிறான், எங்கதான் போன அந்த பாவி ஒண்ணும் தெரியலையே. ஓ இன்னும் அது நம்ம இம்மா நேரம் கத்துறோம் 2 பேர் யாரும் அங்க உட்காந்துங்கிறாங்களே. சரி சரி அவங்கள போய் பார்த்தா ஏதாவது விளக்கம் புரியும். இப்போதே போய் பார்க்கிறேன். அதுதான் வந்துக்கிறாங்க. வணக்கம் சொல்லுமா ஐயாமா, நீ வேற ஒரு பக்கம் மானாத்தி அதான் ஞாபகப்படுத்துறேன். வணக்கம்மா. ஓ நான் யாரு தெரியல, எங்க பார்த்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. ஐயோ இந்த கிராமத்துல இருக்கானே விவசாய குடும்பத்துல வேலை. ஆமா கல்யாணம் பண்ணி வச்சியா? ஆமா என்ன மறந்துட்டியா? வேலை நம்ம வேலை
நம்ம வேலை ஐயா. ஏமா தப்பா நினைக்காதம்மா. கல்யாணத்துக்கு நாங்க தான் கொண்டா நின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்படி சொல்லு. உங்களுக்காரங்க நம்ம தேவையில்ல. ஆமா. வாலிபத்து தோஸ்து நம்மளுக்கு அப்படி தோஸ்தா. சரி அண்ணா. அதெல்லாம் போகட்டும். எங்க வீட்டுக்கு இருக்கிறானே. அவனை பாத்தியா? பார்த்தமா? பார்த்தேன். எங்க பார்த்த? இங்கதான் வந்தாரு. ஒரு 200 ரூபாய் கேட்டாரு. 200 ரூபாய் கேட்டாரு. 250 ரூபாய் கேட்டாரு. ஐயோ 200 ரூபாய். எடுத்து குத்துட்டுமா? எடுத்து குத்துறியா? அட பாவி. அட தந்தாடா. அட தந்துங்க. அட பாத்துக்கடா. அட ராத்துக்கடா. எடுத்து குத்து. டிஷன் வச்சுக்க. அவ்வளவுதான். இருமா கோவப்படாதம்மா. என்ன? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன? வாங்கி போனாரு. அவரு நான் குடும்ப மாட்டேன்னு தான் சொன்னேன். அவர் கேக்குறாரு. என்ன சொன்னாரு? நான் குடும்ப மாட்டேன் போயா அப்படின்ட்டேன். அப்படியா? அவன் என்ன சொன்னான்? என் பொண்டாட்டி வச்சின்னு கொடுணும். என் பொண்டாட்டி வச்சின்னு கொடுணும். பொண்டாட்டி வச்சின்னு கொடுனா? அருக்குதா? அருக்குதா? ஏமா இருமா கோவப்படாதம்மா. தப்பா நினைக்காத. நிறுத்து வேலைக்கு. ஏன்னா உங்கூட்டுக்காரன் ஒரு குடிக்காரன். ஏன்னா குடிச்சிட்டு வீந்து கிடப்பான். அண்ணா இப்பதான் புரியுது. இந்த நிலத்து வேலைக்கு குட்டியா? அப்படி சொல்லு. மேல கை வைக்கிறவன் ஏன் எடைய போய் இப்படி மடிமேல் தான் வந்து உட்கார போனா? மடிமேல வந்து உட்காருவா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயோ அண்ணா சரி போனா போகட்டும். அந்த 200 ரூபாய் கொடுத்து எங்க வீட்டுக்காரனுக்கு 250 ரூபாய் 250 ரூபாய். அந்த 250 ரூபாய நீ எப்படி திருப்பி வாங்குவ? வீட்டுக்காரனும் குடிக்காரன். நீங்க தான் என்கிட்ட வேலை செஞ்சு கைச்சிடும் வந்து. வேலை செஞ்சு கழிக்குவா? நிலத்து வேலைமா? நிலத்து வேலையா? நிலத்து வேலை செஞ்சு கைச்சிடுவல்ல. என்ன வேலை? யாரும் ஏந்துக்காத்துக்கு முன்னாடி வெடிக்கானம் வெடிக்காலம் எல்லாம் நைட் ஒரு 12 மணிக்கு கூட நைட் 12 மணிக்கு வந்து நம்ம கரும்பு தோட்டத்துக்கு வந்துரு. கரும்பு தோட்டத்துக்கு வந்து என்ன பண்றது? நானு சோக உரிசலாம் 2 பேரும் சேர்ந்து. என்ன சொன்ன? கரும்பு சோக உரிக்குதுமா? கரும்பு சோக உரிக்குது 12 மணிக்கு ராவுல வருவாங்களா? ஏமா மாச்சு சொல்லட்டுமா? எல்லாம் ஏந்தப்புறம் வேலைக்கு காலையில வர மாதிரி எல்லாரும் கூட கிளம்பி வாமா. அப்படி சொல்லு அண்ணா. அதெல்லாம் போகட்டும். எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு ஒண்ணுமே தெரியல. அதோ பாரு ஒரு எடுத்து வச்சான் பாறை இருக்குது. அதோ திட்டு பாரு ஒரு பாறை. ஆமா அந்த பாறை மேல ஏறி நின்னு அந்த பக்கம் கூப்பிடு. அப்படியாண்ணா? ஆகட்டும்ண்ணா. மச்சான் எங்கயா இருக்கிறே? ஒண்ணுமே புரியலையம்மா. இந்த பாறை மேல காலை வச்சு கூட்டு பாப்பே. பின்னாடி அம்மா பாறை ஆடுது. ஒண்ணுமே புரியலையே. பாறை ஆடுது. என் பொண்டாட்டி சொன்ன உன் பொண்டாட்டி தான் அது. என்ன ஆணவம்? ஐயோ என்ன ஆணவம் உனக்கு? ஆமா சொல்லியா? என்ன ஆணவத்தை என்ன வரியா? பொண்டாட்டி ஊர் மேல போறா பாரு. ஐயோ சரியா போச்சு பாருங்க. நீ நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? என்னையா? ஐயோ 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 அம்மா போனா போது ஒரு ஆம்பளை மரியாதை கொடுத்து பேசனா இல்ல அடிக்கிற ஒத்துக்கிற என்னையா? நீ மரியாதை கொடுத்தா? நீ அடி மரியாதை கொடுத்தா? என்னையா? என்னது? அடிக்க மாட்டியா? சத்தியமா? பாடி அடிக்க மாட்டேல்ல? பாயா என்னையா? 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 அடியா என்ன வேலை போயிடுச்சு?
கோயில் போய் இவன் என்ன வச்சா ஏது வச்சா இவன் என்ன வச்சா ஏது வச்சா என் வீட்டுக்காரன் அங்க போட்டாங்க பாருமா 1 கிலோ கோழிக்கறிய அந்த 1 கிலோ கோழிக்கறி தின்னுபிட்டு இவன் கொட்டா பின்னாடி பேணு வச்சான் பாவி தண்டா இங்க பாரியா நீ ஆம்பளை பொழுது வந்தவனே துணியை கட்டினு ஏது ஓடாந்துரு நான் பொம்பளை பொழுது வந்தவனே எல்லா வேலையும் செஞ்சுட்டு கஞ்சிய தரணும் யோ கஞ்சி வரலன்னு சொல்றியே யோ வீட்டுல ஆகிறதுக்கு என்னயா இருக்குது வீட்டுல என்னாடி வாங்கி போடல என்ன யோ என்ன வாங்கி போடல எல்லாம் வாங்கி போட்டேன் என்ன வாங்கி போட்டியா நம்ம வீட்டு அடுப்பு இல்லையா துடுப்பு இல்லையா சட்டி இல்லையா பானை இல்லையா கட்டமரம் இல்லையா மம்டி இல்லையா வழக்கல்லடி வழக்க யோ அட அர்த்தம் கட்ட மனுஷா அடுப்பு துடுப்பு சட்டி அதெல்லாம் வந்தா மட்டும் ஸ்கோர் வந்துருமா யோ சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும் உப்பு வேணும் மிளகா தூண்டு வேணும் காஞ்ச மிளகா காரு முத பையா வாய் போல நடு நேரத்துல மாத்தவங்க ஆமா என்னோட மாய போறவங்க ஊர்ல ஆளுக்குறாங்க சொல்லு உன் பெருமை சொல்லு பாப்பா ஒரு படி அரிசி வாங்கி போட்டு 1 வருஷம் ஆகுதியா ஐயோ அரைபடி உப்பு வாங்கி போட்டு 6 வருஷம் ஆகுது கேட்டுக்கிடி அது ஒழுங்கா வச்சுக்கிட்டல நான் துண்டு குதிரை ஆடுகிறப்ப என்ன ஓடாம கேட்டுக்கிடியே 1 கிலோ அரிசி வாங்கி 1 மாசம் ஆகுதா அரைபடி உப்பு வாங்கி 6 மாசம் ஆகுதா எவனா குடும்பம் பண்ண முடியுமா இருந்தா யோ தபாரியா இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது உனக்கு எனக்கு சரிப்பட்டே வராது தபார் நீ என்னது உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு மேல ஆகவே கிரத்துல பண்ண போறேன் நீ கட்டின தாலி சரி என்னயா ஐயோ தாலி பண்ணா ஐயோ கேட்க மாட்டீங்களே ஓடி போயிடுவா யோ நீயே சொல்லிட்டு இதுக்கு மேல சரி நீ கட்டின தாலி சரி நீயும் சரி உன் கூட வாழ மாட்டேன் யோ நீ கட்டின தாலி அவுத்தர இந்த தாலி எடுத்து போய் உங்க கோண காலிக்கிறா பாரு அவ கழுத்துல கட்டு இல்லையா உன் தங்கச்சி இழுச்சு பண்ணிக்கிறா பாரு அவ கழுத்துல கட்டி நீ குடம் பண்ணி நான் வாழ மாட்டேன் என்னையா இந்த சாதி அனாவசியமா கைக்கு ஆமா தாலி எல்லாம் பெண்களுக்கு வேலி மாதிரி உண்மைதான் இந்த தாலி கைக்கு போனா ஒரு நன்மை யோசித்து பார்த்தியா யோ என்னையா என்ன
என்னையா கண்டவங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. சும்மா விட மாட்டாங்க. உன தாலி கைட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க? லைசென்ஸ் மாதிரி. லைசென்ஸா? லைசென்ஸ் தான் யாரும் கிட்ட வர மாட்டாங்க. லைசென்ஸா? என்னது? யோ அல்ல லைசென்ஸ்க்கு வேலைக்கு ஆகுது. யோ இந்த பாரியா இங்க பாரு. இதுக்கு மேல நம்ம கிட்ட சண்டை. ஐயோ ஐயோ கைடி போட்டாளா? சரியா போச்சு. பெத்தா பெத்தா நாயா நீ தாலி கட்டி இருப்பாரு. சரியா போச்சு. குறைக்குதா? எம்மா பேர் தப்புக்குது. இதுல வந்து 9 ஏ இருக்கணும். ஆமா 8 தாங்குது. 8 தாங்குது. அதனால தான் உன்னை 8 ஓதிக்கிறான். பாத்துக்கா. நான் சொல்ற மாதிரி செய்யு. என்னைக்குமே சண்டை வராது. என்ன பண்ற? இங்க இருந்து ஓட்டமா ஓடிப்போ. திருவண்ணாமலை போய் ஒரு அரை சவரன் இல்ல, வெறும் அரை சவரன் இல்ல, வெறும் அரை சவரன் ஒரு ஏன் வைங்க வாங்கி கொடு. உனக்கு நான் ஒரு உதவி பண்றேன். ஒரு காக்காணி நடங்குது இருந்து. நான் என்ன பண்றேன்? காக்காணி நான் போறேன். திண்டிவனம் போறேன். திண்டிவனம் போய் காக்காணி இடத்த வச்சு வித்தாச்சு போய் நூல் ஒன்றை வாங்கிட்டு வரேன். நூல் ஒன்று வாங்கி காக்காணி அரைக்காணி கூட போய் போகுது வாங்கியாந்து கொடுக்குறேன். வாங்கியாந்து நீ கோத்து என்கிட்ட கொடு. நான் கட்டுறேன் ஒரு வாட்டி. அப்புறம் உன் குடும்பம் எப்படி ஜாம் போகுது. பார்க்கவே முடியாது. இவரு கட்டா நான் கூட போடணுமா? போய் எங்க போ நல்ல இடத்துக்கு போன பாரியா. வாயா நான் சொல்றது கேளு. இந்த பாரியா நமக்குள்ள எதுக்கு சண்டை தச்சிருவு? ஆகவே இந்த தாலியை நான் திருப்பி கட்டிக்கணும். அவ்வளவுதான் வார்த்தை. இந்த தாலியை கட்டினா நேரம் நல்ல நேரமாகுது. ஆகியா இருந்தாலும் தாலி கட்டும் போது மங்கள வாத்தியம் வாதிக்கணும். வாத்திக்காரன் போய் செத்த மோளம் அடி சொல்லுப்போ. அது செத்த மோளம் தானே? ஆமா அடி சொல்லுப்போ. செத்த மோளம் தானே? அடிச்சலாம் முடி. முந்தி நாய கண்டே நாய்க்கு 4 காலை கண்டே. அதனால காலை வச்சு ஓட கண்டே. ஓடும்போது பின்னாடி வாழ கண்டேன். அந்த மலையாறு ஏறும் மலையாது. சரியா போச்சு. உங்க கூட சேர்ந்து தாலி நாளைக்கல இந்த மேலாவது வச்சு பார்த்து தாலி யோ இந்த மாதிரியா தாலி கட்டு முதல்ல. யோ திருப்பி கட்டுற மாதிரியா நல்லா கட்டியா? ஆமாங்க. நீ வேலையோட கட்டி கொண்டு வந்தா ஏன் சண்டை வர போகுது? உண்மைதாங்க. நான் மறந்தே போயிட்டேங்க. என்னங்க வெளியாய் பட்டு படிக்க முடிக்க போனால நான் பசங்க. ஆமா மறந்தாங்க டிக்கெட் வந்து. யோ இப்போதான் எனக்கே ஞாபகம் வருது. போஸ்ட்மேன் வந்தான். நான் தான் வந்தது மறந்துட்டேன். உங்க தங்கச்சி புள்ள இருக்காரு பாரு, வெளிநாட்டுக்கு போற பாரு கண்ணு, என் மருப்புள்ள அவரும் நம்ம பொண்ணுங்க ராதா கவிதா வரதா தகவல் வந்துருக்கு. நம்ம பிள்ளைங்களை போய் பார்க்கணும். வாங்க போலாம்.
போய் பெரிதாயே ஒன்னும் புரியலையா ஓ ஓ யாரது எங்கே என் காதல் செய்வதையாம் பறி போடுதலும் இது வாலிப சோதனையா அக்கா இதே நாட்டில் சேம குடும்பத்தை பிறந்து லலிதா ராதா அந்தமா மாமா கண்ணன் ஆமாக்கா அக்கா மாமாவை கண்ண மாமா அழைச்சிட்டு